வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம அகைன் அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல இன்னொரு எபிசோட்ல மீட் பண்றோம். இந்த எபிசோட்ல அட்டாமிக் ஹேபிட்ஸோட யூனிட் 5 என்னன்னு பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா பெஸ்ட் வேஸ் டு ஸ்டார்ட் அ நியூ ஹேபிட். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லால அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு யூனிட். இதுல வந்துட்டு ஹேபிட்ஸ் எப்படி ஈஸியா கிரியேட் பண்றதுன்னு ஒரு 2 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அது என்ன நம்ம உள்ள டீப்பா டைவ் இன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 குரூப் இருக்கு, ஒரு 3 கண்ட்ரோல் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி. இந்த 3 குரூப் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, குரூப் ஏல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, நீங்க எத்தனை டைம் மினிமமா ஒரு வீக்குக்கு ஒர்க் அவுட் பண்றீங்கிறத ட்ராக் பண்ணுங்க. அதே இது குரூப் 2க்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஒர்க் அவுட்ஸ் நீங்க என்னெல்லாம் பண்றீங்கிறத லாக் பண்ணணும். பிளஸ் நீங்க வந்துட்டு எக்ஸசைஸ் பண்றதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நீங்க லேர்ன் பண்ணுங்க, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க. குரூப் 3க்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. ஐ மீன் லைக் நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க, ஒர்க் அவுட் ட்ராக் பண்ணுங்க, பிளஸ் நீங்க எந்த டைம் எப்போ ஒர்க் அவுட் பண்ண போறீங்கிறத லாக் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க, ஜேர்னல் பண்ணுங்க, அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ராக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் அந்த டைம் முடிச்ச உடனே அதோட ஃபைண்டிங்ஸ் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோட்டோகால் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம சும்மா வேகா ஃபாலோ பண்றப்போ 35% ஆஃப் தி குரூப் வந்துட்டு மினிமம் 1 டைம் ஆவது எக்ஸசைஸ் பண்றாங்க. மோட்டிவேஷன் குரூப் நல்லபடியா கண்டிப்பா இதுல இருந்து நல்ல பாசிட்டிவான அவுட்கம் இருக்கும்னு நினைச்ச ஒரு குரூப், அதுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப கொஞ்சம் மாடரேட்டா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா இந்த தேர்டு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, எந்த டைம் எக்ஸாக்டா என்ன ஒர்க் அவுட் என்ன பண்ண போறோங்கிற ஒரு தெளிவு இருக்கக்கூடிய குரூப் பாத்தீங்க அப்படின்னா 91% ஆஃப் த பீப்புள் அந்த டீம்ல பாத்தீங்க அப்படின்னா மினிமமா வீக்லி ஒன்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலேயும் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த தேர்ட் குரூப்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் தான் இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன், த ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபார் கிரியேட்டிங் அ ஹேபிட். ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு ஒரு ஹேபிட், ஒரு அக்கரன்ஸ், ஒரு எக்ஸுங்கிற ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு எக்ஸாக்டான ஒரு ஐடியா இருக்கணும். அது இல்லை அப்படின்னா அந்த டைம்ல நம்ம வேகா ஏதாவது ஒண்ணு பண்றதுக்குள்ள, ஐ மீன் டைரக்ட் ஆஃப் ரூட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேற மாதிரி நம்ம வந்துட்டு அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு எக்ஸுங்கிற ஒரு சிச்சுவேஷன் நடந்ததுன்னா நான் ஒய் அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்மளே நமக்கு மைண்ட் செட் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஜேர்னல் பண்ணிக்கணும், நம்மளே நமக்குன்னு ரூல்ஸை செட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்த நம்ம செட் பண்றதுனால அந்த அக்கரன்ஸ் வர்றப்போ நமக்கு வந்துட்டு ரொம்ப வேகான ஒரு டிசிஷன்ஸ் எடுக்க மாட்டோம். நம்ம ஜஸ்ட் என்ன ரூல் புக்ல என்ன ரூல்ஸ் எழுதியிருக்கோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும் இல்லையா. அதோட ஃபார்முலா தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐ வில் டேஷ் பிஹேவியர். என்ன பிஹேவியர்? அட் டேஷ் டைம் இன் டேஷ் லொகேஷன். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த டைம்ல இந்த லொகேஷன்ல இந்த ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ நான் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ரூல் மாதிரி நமக்கே நம்மள செட் பண்ணிக்க சொல்றாங்க. இதோட ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, கியூ இருக்கு இல்லையா, கியூங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ட்ரிகர் நடக்குன்னா நம்ம அதுக்கு ஏற்றப்பல ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுல லொகேஷன் அண்ட் டைம் ரெண்டுமே ஒரு முக்கியமான கியூ. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன்ல இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அந்த வேரியபிள்ஸ் இது மேனிபுலேட் பண்ணும். ஸோ தட் நமக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழியா இருக்கும். என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நான் நைட்டு இப்போ எனக்கு புக்கு ரொம்ப நிறைய வாசிக்கணும்னு ஆசை இருக்கு. எனக்கு எப்பவுமே எப்போ பண்ணன்னு பார்த்தா டைம் இல்லை அப்படின்னு எனக்கு நானே எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா ஜேர்னல் பண்ணணும். இல்லை சொல்லணும் என்ன, நான் வந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour புக்கை நான் ரீட் பண்ண போறேன், பெட்ல வச்சோ இல்லைன்னா டேபிள்ல வச்சோங்கிறது ஸ்பெசிஃபிக்கா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா the probability of us following the habit வந்துட்டு எக்ஸ்பனென்ஷியலா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்துட்டு ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு பாத்தீங்க அப்படின்னா ஹேபிட் ஸ்டாக்கிங். இதுக்கும் ஒரு சின்ன ஸ்டோரி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, டென்னிஸ் டிடராட் இவர் வந்துட்டு ஒரு பிலாசபர். உங்களுக்கு இந்த டிடராட் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சின்ன ஒரு பிரீஃபா பார்ப்போம். இவர் வந்துட்டு ஒரு நல்ல பிலாசபரா இருக்காரு. பட் ஒரு கொஞ்சம் நல்ல லிட்ரேச்சர்லாம் நல்லா ஷார்ப்பா இருக்கக்கூடிய பர்சன். இந்த ஃபர்ஸ்ட் என்சைக்ளோபீடியா
என்சைக்ளோபீடியா ஒரு எடிஷன் இருக்கும், அதெல்லாம் எழுதுனதுல இவரும் ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையில இருக்கிறாரு. இவருக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு வயசா இருக்கு, ஐ மீன் லைக் வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ணோம்னா இவர்கிட்ட காசு இல்லை. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு ராணி, இவரோட ஒரு ஃபேன், இந்த என்சைக்ளோபீடியாவை படிச்சு அந்த அவங்க ஒரு புக் லவர், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொத்த லைப்ரரி நான் வந்துட்டு 1000 யூரோஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட ரேட் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, 1,50,000 யூரோஸ், அந்த வேல்யூ கொடுத்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. சடனா நம்ம டிடராட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லா பைசா செல்வந்தர் ஆயிட்டாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் சூப்பரா நடத்துறாரு. பிளஸ் என்ன அப்படின்னா, அவர் ஒரு ரோப் மாதிரி ஒண்ணு வாங்குறாரு. ஒரு இப்போ அந்த டைம்ல எல்லாம் நல்லா வெல்தியான பீப்புள் எல்லாம் நல்லா ஹேண்ட்ஸ் அண்ட் காட்டன்ல இல்லைன்னா நல்லா மெட்டீரியல்ல பண்ணிருக்கக்கூடிய ஒரு ரோப் மாதிரி, ஒரு அங்கி மாதிரி போடுறது வழக்கம். அவரு ஒரு சூப்பரான ஒண்ணு பார்த்து வாங்குறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அதை கொண்டு போய் வீட்டுல எடுத்து ஒரு இடத்துல மாட்டுறாரு. மாற்றப்போ பாக்குறாரு எல்லாமே பழசா இருக்கு, ஒரு ஓல்டான ஸ்டேஜ்ல இருக்கு, இது மட்டும் பலபலன்னு இருக்கு. அப்போ இது வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இடத்த மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்னிச்சர்ஸ் மாத்துறாரு, பெயிண்ட் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் வந்துட்டு அன்னெசரியா நிறைய பர்ச்சேஸ கொண்டு போயிட்டே இருக்குது. இதுதான் ஹேபிட் ஸ்டாக்கிங்க்கு உள்ள ஒரு பேஸ். இப்போ இதை டிடராட் எஃபெக்ட்னு சொல்றோம். இதை நம்மளால ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்திலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ஹேபிட் டே டு டேல நம்ம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்துட்டு நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஹேபிட்ஸோட ஸ்டாக் பண்றப்போ த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபாலோயிங் த ஹேபிட் வந்துட்டு ரொம்ப அதிகம். சிம்பிள், ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு காலையில எந்திரிச்ச உடனே நான் காஃபி குடிச்ச உடனே நான் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 30 செகண்ட்ஸ் கண்ணை மூடி மெடிடேட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டாக் பண்ணிக்கிறோம். ஸோ இல்லை காலையில எந்திரிச்சோடனே எல்லாரும் கண்டிப்பா காஃபி குடிப்போம், இல்லை டீ ஏதாவது சாப்பிடுவோம். சாப்பிட்ட உடனே கண்ணை மூடி ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே காணும். இது நமக்கு ஆல்ரெடி ஒரு ஹேபிட் இருக்கிறதுனால நமக்கு அகைன் இது வந்துட்டு ரொம்ப வேகா இருக்காது. இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷனோட தெளிவா இருக்கு. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஹேபிட் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, அதோட ஒரு பேஸை வச்சு நம்ம கிரியேட் பண்றோம். அப்ப அது முடிச்ச உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்ணை மூடிட்டு நம்ம வந்துட்டு வில் பி கோயிங் த்ரூ த ஃப்ளோ. அததான் அதுக்கு ஒரு ஃபார்முலா இதுல சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஆஃப்டர் கரண்ட் ஹேபிட் ஐ வில் ஃபாலோ நியூ ஹேபிட். ஸோ சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இதே நம்ம ஃபில் பண்ணுவோமே, நம்ம வந்துட்டு இப்ப நான் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே நான் ஜிம் வேர் போட்டுட்டு நான் ஜிம்முக்கு போவேன். இதே மாதிரி நம்ம ஜேர்னல் பண்றோம், இல்லை நம்மளே நமக்கு மைண்ட் செட் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு அந்த பிளான் வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்ம அந்த சிச்சுவேஷன், இப்போ நம்ம வீட்டுக்கு வரோம், வந்த உடனே நம்ம வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாத்துறோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பல கஷ்டமா தான் இருக்கும். பட் அந்த அளவுக்கு நீங்க அதை வந்துட்டு எவ்வளவு பேர் ரிப்பீட்டடா நீங்க வந்துட்டு அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ உங்களுக்கு அது செகண்ட் நேச்சர் ஆயிடும். இப்போ இது சிம்பிளா சொல்ல போனா, நம்ம டைமுக்கு சாப்பிடுறோம், ஐ மீன் லைக் 12:30 இல்லைன்னா காலையில 7 மணி 8 மணிக்கு சாப்பிடுறோம், நைட் ஆனா ஒரு 7 மணி 8 மணிக்கு சாப்பிடுறோம் இல்லையா? ஸோ அந்த டைமிங் வந்துட்டு மிஸ் ஆச்சுன்னா நமக்கு அப்படியே ஒரு பசி எடுக்க ஆரம்பிச்சு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் இருக்குல்ல. இதே ஃபீலிங் வந்துட்டு நமக்கு இந்த ஹேபிட் ஸ்டாக்கிங்கா இருக்கட்டும், இப்போ நம்ம வந்துட்டு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன், இது ரெண்டுத்தையுமே ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபாலோ பண்ணி நம்மளால ஒரு ஹேபிட்டை செட் பண்றப்போ அந்த ஹேபிட் மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறத இதுல மென்ஷன் பண்றாங்க. அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லா இருக்குங்கிறத சொல்றாங்க. அப்புறம் இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, வேகா இல்லை இல்லையா? அதாவது நான் வந்துட்டு ஹெல்தி ஆகணும், நான் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், நான் நல்லா ஹெல்தியா சாப்பிடணும், அந்த மாதிரி இல்லை. இதுல ஸ்பெசிபிக்கா நமக்கு வந்துட்டு அந்த பிளானும் எவ்வளவுக்கு எவ்வளவு கிளியரா கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா நான் பிஞ்சி ஈட் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக ஹெல்தியான ஃபுட்டு, லோ கேலரியா நியூட்ரிஷியஸான ஃபுட்டை மட்டுமே சாப்பிடுவேன். எக்ஸாம்பிள் சொல்ல போனா, எனக்கு பசிச்சது அப்படின்னா நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன், ஆப்பிள் மில்க் ஷேக் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவா நம்மளால ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுத முடியுதோ, ஒரு ரூலை கிரியேட் பண்ண முடியுதோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால அந்த ஹேபிட்ஸை சுலபமா ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட், இந்த 5th எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லாவும் கூட. என்ன அப்படின்னா, மேக் இட் ஆப்வியஸ்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் லா அது வந்துட்டு இந்த ஒரு 2 மெத்தட்ஸ் மூலமா we can make it clear.
என்ன பண்ண போறோங்கிறத எக்ஸாக்டா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ தட் நம்ம அந்த பாதையில ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுதான் கைஸ், இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன், ஹேபிட் ஸ்டாக்கிங், இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ண முடியும். பிளஸ் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் இதை நீங்க கேட்குறீங்க, ஒன்று கேட்பீங்க கண்டிப்பா. பிளஸ் இன்னொன்னு இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நான் காலையில எந்திரிச்ச உடனே இப்போ உங்களுக்கு என்னென்ன நல்ல ஹேபிட்டை கிரியேட் பண்ணணும்னு ஆசையா இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, காலையில் நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சிம்பிளா ஒரு பிளானை மேக் பண்ணுங்க. எல்லாருக்குமே டைம் வந்துட்டு எப்பவுமே அபண்டன்ட்டா இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையிலே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை வந்துட்டு ஹை ப்ரையாரிட்டியா நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ தட் நமக்கு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில விஷயத்துக்கு டைம் ஒதுக்க முடியாது. எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எப்பன்னா ஒரு நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா, பிளஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணிட்டு ஓகே உங்களோட ஹேபிட், உங்களோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹேபிட், அதுல வந்துட்டு நீங்க ஒரு சில ஹேபிட்ஸை ஸ்டாக் பண்ணலாம். இல்லைன்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன், இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட டேயை நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் கைஸ். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் யூ ஆர் யூனிக் அண்ட் வாட் எவர் யூ டூ, நீங்க என்ன பண்றீங்களோ அது மூலமா ஒரு இந்த யூனிவர்ஸ்க்கும் இந்த சொசைட்டிக்கும் ஒரு நல்ல ஒரு தாக்கம் கண்டிப்பா இருக்கும். அது முடிஞ்ச அளவு நல்ல தாக்கமா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஓகே, ஹாவ் அ கிரேட் டே கைஸ். ஓகே, டேக் கேர், பை.